நன்றி ஐயா. உடையும் தந்தீர் நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா. உடையும் தந்தீர் நன்றி ஐயா. எனக்கு உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது யோவேல் தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பானவர்களே, இந்த இடத்துல சிறுமையோ சம்பூர்ணமோ, செழிப்பு, செல்வாக்கு, மேன்மைகள், உயர்வு இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மறக்கிற ஒரு பாவம் குடிக்கிறது. வெறியரேன்னு இருக்கும் குடிக்காரர்களுக்கு. இப்படி அவர்கள் தேவனை மறந்து இன்பங்களிலே அப்படியே முழுகி கொண்டு, சுகபோகத்தில் முழுகி கொண்டு கர்த்தரை மறக்கிற ஜனங்களை மனம் திரும்ப வைக்கணுன்றதுக்காக விவசாயத்தையே கர்த்தர் அழிப்பார். விவசாயம் அழிக்கப்பட்ட நிலையில ஆண்டவர் இதை அழிக்கிறதுக்கு அவர் அனுப்பின சேனைகளை குறித்து சொல்வாரு. பச்சைக்கிளி விட்டதை வெட்டிக்கிளி தின்றது, வெட்டிக்கிளி விட்டதை பிரியமானவர்களே பச்சை புழு தின்றது, பச்சை புழு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று இவர் ஒவ்வொரு சேனையை அனுப்புவார். அந்த சேனைகள் இஸ்ரவேலை வந்து பிரியமானவருடைய அவருடைய சேமத்தை, அவருடைய செழிப்பை அவர்கள் அழிப்பார்கள். கர்த்தர் சொல்வார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகள் என்று சொல்லுகிறார். அவைகள் பட்சித்த வருஷத்தினுடைய நன்மையை உங்களுக்கு நான் திரும்பி தந்து, பச்சைக்கிளியும் வெட்டிக்கிளியும் பிரியமல்ல பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை திருப்பி நான் தருவேன். என் ஜனங்க அப்போ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நானே கர்த்தர் என்று அறிந்து என் நாமத்தை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைனார். சம்பூர்ணத்திற்கும் பிரியமானவர்களே சிறுமைக்கும் நடுவிலே அல்லது வெறுமைக்கும் ஒரு நிறைவுக்கும் நடுவிலே எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பூர்ணத்தை திருடனா? தேவனை மறக்க மறக்க, தேவ சமூகத்தை விட்டு விலக விலக நம்முடைய வாழ்க்கையினுடைய செழிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழக்க தொடங்குவோம். ஆனால் தெரியாது. தேவனிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் நமக்கு சம்பூர்ணத்தை தருவார். நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க. சாப்பிட்டவர்கள் செய்யற வேலை என்னன்னா கர்த்தரை துதிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை தொடர்ந்து துதிப்போம், அவருடைய சம்பூர்ணத்தை அனுபவிப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க, அவர் இன்னும் உங்களை அதிசயமாய் வழிநடத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, என் ஜனம் என்று சொன்னீங்க. அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நானே கர்த்தர் என்று அறிந்து என்னை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கெல்லாம் சிறுமையும் வெறுமையும் பட்டினியும் பசியும் இருக்கிறதோ அங்கே ஜீவ உணவாய் இருக்கிற நீர் தமது கையை நீட்டி இந்த ஜீவனுக்கான உணவை நீர் சந்திக்க ஒரு திருப்தியை கொடுக்க கர்த்தரும் கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா,
God bless you, church. Have a blessed day. Amen.